இப்போ நான் ஒரு ஃப்ரண்ட் பீஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த பேக் பீஸை வைக்கிறேன் பாருங்கள். பேக் பீஸ் வந்து கரெக்டாக அப்படி வச்சேன்னா இந்த கோடு இங்கே முடிஞ்சிருது. ஆனால் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா இந்த அளவுக்கு கேப் கொடுத்துருக்கேன். ஏன் பேக்கை விட ஃப்ரண்ட் இவ்வளவுக்கு பெருசாக வருது அப்படின்னா நடுவில் நம்ம டாட் பிடிக்கிறனால வருது. இங்கே பாருங்கள், இப்போது நான் இதை இந்த இடத்த நம்ம ஃபஸ்ட்டு பேக்கு, நெக்கு, ஆம் ஹோல் எல்லாமே கரெக்டாக நம்ம பேக்கை வச்சு ட்ரேஸ் பண்ணிட்டோம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த இடத்தையும் பேக்கை வச்சு அப்படியே ட்ரேஸ் பண்ணாமல் ஃப்ரண்ட்டும் உங்கள் அளவு ப்ளவுஸ் எடுக்கிறீங்க, எடுத்து இங்கேருந்து இங்கே டாட்டு, இங்கேருந்து இங்கே எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு டாட் வர இந்த இடம் தான், இங்கேருந்து இந்த இடம் நடுவில் இந்த டாட்டு போயிடணும், மைனஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே இந்த டாட் வர இடம், திரும்பி இதை பிடிச்சிக்கிறேன், இதை மைனஸ் பண்ணிடுறேன், போயிடுச்சு. திரும்பி இங்கேருந்து என் அளவு ப்ளவுஸில் சைடு ஜாயிண்ட் தையல் போதில் இந்த தையல் வர இடம் எங்கனக்குள்ளேயே அதை மார்க் பண்ணுறேன், இந்த இடம். அப்புறம் 2 இன்ச்சு தையலுக்கு வச்சுருக்கேன். இதை இப்படி போடாமல் க்ராஸாக அப்படி போட்டிருக்கேன். தைச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக